ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆரான் டாக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ரிலீஸ் ஆன ட்ராஷ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சர்வைவல் படமே வந்து சொல்வேன். படத்தில் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெள்ளம் ஒன்று அடிச்சிட்டு வந்துருது. ஸோ அந்த வெள்ளத்தையுமே தாண்டி அங்கே இருக்க மக்கள் எப்படி வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றத இந்த படமே. ஆக்சுவலாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை வந்து காட்டுவாங்க. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்கள் வந்து இருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க அம்மா வந்து இழந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து போகும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அவங்க ப்ரெக்னன்சிக்காக செக்அப்காக போயிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சின்ன பசங்க வந்து அந்த தெருவில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மழை வந்து பெஞ்சு ஒரு வெள்ளமே வந்து ஆயிடுது. ஸோ கடல் தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுறா மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க தண்ணிக்குள்ள காலை வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பதம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதை எல்லாமே தாண்டி எப்படி அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து தப்பிக்கிறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் வந்து எப்படி போகுது அப்படின்றத இந்த படமே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தரமான ஒரு சர்வைவல் படமே வந்து சொல்லுவேன். ஹாலிவுட்ல எடுத்தா சும்மாவா இருக்கும். ஸோ நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும். ஸோ எப்படியா நீச்சல் அடிச்சுலாம் தப்பிச்சு போயிடலாம், எப்படியா கரைக்கு போயிடலாம்னு பார்க்குறப்ப தான் அங்கே வந்து சுறா மீன்லாம் வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியிலேருந்து தப்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டன்றதை படத்தில் அருமையாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதையுமே தாண்டி அந்த சுறாக்களை எப்படி அவங்க வந்து சமாளிக்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. அண்ட் அந்த பிரெக்னென்ட் லேடியை வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அந்த 3 சின்ன பசங்களெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றது நல்லா சேலஞ்சிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஷனாக ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க. லேக்லாம் எதுவுமே கிடையாது படத்தில். அண்ட் கிளைமேக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே முடிச்சிருந்தாங்க. ட்விஸ்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த ஒரு ட்விஸ்ட்லாம் அவங்க வச்சில்ல. ஸோ ஒரு சராசரியான ஒரு நல்ல எங்கேஜிங்காக கொண்டு போகிற ஒரு படமே சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தரமான ரிவ்யூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.